வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேத நாராயண பெருமாள். இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஊத்துக்கோட்டைக்கும் பக்கத்தில், நம்ம தமிழ்நாடு பார்டரை தாண்டி வந்தோம்னா ஆந்திர பிரதேஷ், அங்கே தான் இந்த கோவில் இருக்குது. இந்த கோவிலுடைய இப்போ என்ட்ரன்ஸில் தான் நம்ம இருக்கோம். இந்த கோவில் வந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ச்சி இருக்குல்ல, இதுலேருந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு 2 கிலோமீட்டர் போகணும். இப்போ இந்த கோவிலுக்கு வந்து இப்போ மகா கும்பாபிஷேகம் வருது, அதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். வாங்க நம்ம கோவிலை போய் உள்ளே போய் கோவிலை பற்றி அது வரலாறை பற்றி நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திருக்கோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வேதவல்லி சமேத வேத நாராயண சுவாமி திருக்கோவில். மூலவர் வேத நாராயண பெருமாள், மச்ச அவதாரம், தாயார் வேதவல்லி. இந்த கோவிலுடைய தல புராணம்னு பார்த்தீங்கன்னா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனாக ஸ்ரீ மகாவிஷ்ணு வேதங்களை காப்பதற்கு ஸ்ரீ வேத நாராயணனாக அவதரித்த தலம். சோமுகாசூரன் என்கிற அசுரன் பிரம்மதேவனிடம் இருந்து வேதங்களை அபகரித்து சமுத்திரத்தில் போய் ஒளிந்து கொண்டான். ஸ்ரீ மகாவிஷ்ணு வேதங்களை காக்க மச்ச அவதாரம் எடுத்து சமுத்திரத்தில் இருக்கும் சோமுகாசூரனிடம் போர் செய்து சோமுகாசூரனை அழித்து வேதங்களை பிரம்மாவிடம் கொடுத்த தலம். ஆகையால் விருட்ச ஆருண்ய கஷேத்திரமான இந்த தலத்தில் ஸ்ரீ வேதநாராயணன் சுயம்புவாக அவதரித்தாள். இக்கோவில் கற்ப ஆலயம் சோழர் காலத்தில் கட்டப்பட்டதாகும். அதன் பின் 15-16ஆம் நூற்றாண்டு காலத்தில் கிருஷ்ணதேவராயர் 7 துவாரங்கள் 7 பிரகாரங்களோடு இக்கோயிலை கட்டினார். இக்கோவிலில் 4 துவாரங்களுக்கு துவாரபாலர்கள் இருப்பது விசேஷம். இக்கோவிலில் உப ஆலயங்களாக ஸ்ரீ வேதவல்லி தாயார், ஸ்ரீ கோதண்டராமர், ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர், ஸ்ரீ ஆஞ்சநேயர் இருப்பது விசேஷம். இக்கோவில் விசேஷம் சூரிய பூஜை பங்குனி மாதம் 12, 13, 14 தேதிகளில் நடைபெறும். 630 அடிக்கு உள்ளே இருக்கும் மூலவர் மீது சூரிய ஒளி விழுவது விசேஷமாகும். இக்கோவிலில் தரிசிக்கும் அனைத்து பக்தர்களுக்கும் அவர்கள் கோரிக்கைகள் நிறைவேறுவது மிக மிக விசேஷமானதாகும். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இக்கோவிலின் விமான ஜீர்ணோத்தரண அஷ்டபந்தன மகா சம்பரோக்ஷணம் வருகிற 17-2-2026 முதல் 22-2-2026 வரை நடைபெற உள்ளது. 17-2-2026 செவ்வாய்க்கிழமை பூஜையுடன் ஆரம்பிக்கும் இவ்விழாவானது 22-2-2026 காலை 11 மணி முதல் 11:30 மணி வரை மகா சம்பரோக்ஷணம் நடைபெற உள்ளது. முடிந்தவர்கள் இவ்விழாவில் கலந்து கொள்ளுங்கள். முடியாதவர்கள் வாழ்க்கையில் ஒரு முறையேனும் இப்பெருமாளை சென்று தரிசித்து இறைவனின் அருளை பெறுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.